கூட்டணி காற்று எந்த திசை பக்கம் போகும்னு பாக்குறீங்க சார்? அதாவது நீங்க பிரசாந்த் கிஷோர் ஏதோ பெருசா ரகசியத்தை சொல்லிட்டாரு, அதெல்லாம் இல்லை. அவங்க ஆட்சிக்கு வரணும்னு தான் அந்த கட்சியை தாவேக்காவே ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் தலைமையில தான் ஆட்சி. கூட்டணி ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு சொல்லும் போது ஏடிஎம்கேவோட கூட்டணி இல்லைன்றது தான் அதுக்கு அர்த்தம். என்னைக்கும் ஏடிஎம்கே வந்து கூட்டணி ஆட்சியை ஒத்துக்க போறது இல்லை. அதே மாதிரி திமுகவும் ஒத்துக்காது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து ஆப்ஷன் கிரியேட் ஆயிருக்கு தாவேக்கா வந்ததுனாலன்றதுக்கு காரணம், எந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஆதவ் அர்ஜுனுக்கு பேசுனதுக்காகவே கட்சியை விட்டு நீக்கி பதவியை பறிச்சாங்களோ, அதே ஆதவ் அர்ஜுனுக்கு பதவியை வந்து தாவேக்கால கொடுத்த உடனே திருமாவளவனை வாழ்த்து சொல்றாரு. ஏன்னா வந்து அந்த பயம் போயிடுச்சு திருமாவளவனுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால வந்து எங்களை பொறுத்தவரை அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி அமையணும்ன்றது ஆசை. அப்படி நடக்குதா? அந்த திசையை நோக்கி அந்த திசையை நோக்கி வரலன்னா ரகு சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு கடைசி தேர்தலாக வந்துடும்.